நாகை, திருவாரூர் மாவட்டத்துல தொடர் அனல் மின் நிலையங்கள் உருவாக இருந்த ஆபத்துக்கு எதிரான ஒரு போராட்ட குழுவை உருவாக்கி அதை முன்னெடுத்ததுல நானும் ஒரு ஆளு என்கிற வகையில அவரோடவே சில நாட்கள் தங்கியே வேலை செஞ்சிருக்கிறேன். ஒரு நாளும் அவர் என்னோட அரசியல் பேசுனதில்லை. சோபா சக்தி தனக்கு சாதகமான பெண்களை தேர்வு செய்யறதுலயும் அவங்களை பயன்படுத்துறதுலயும் பயன்படுத்திய பிறகு இன்னொருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சியிலையும் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களை தூக்கி வீசிட்டு போறதுலயும் அவங்களை இடைவிடாது பயன்படுத்துறதுலயும் ஒரு தேர்ந்த பாலியல் வன்முறைவாதியா இருக்கிறாப்ல. அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு நான் ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை தான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல அவர்களுக்கான நீதி கிடைக்காது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். லூலு குழுவும் மருத்துவர் ஷாலினி அவங்களும் சேர்ந்து சாரதாவை ஒரு இக்கட்டான நிலைமையில சிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிறைவில்லைன்னு சொன்னா நீங்க இன்னொருத்தங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம், அது தெரியாம பாத்துக்கலாம் இப்படின்னு தவறான வழிகாட்டுதல்ல அவங்க அதுக்கு பலியாகிறாங்க. ஒரு பெண் பல ஆண்களை ஒரே நேரத்தில் கட்டி ஆள்வதன் மூலமாக ஆணாதிக்கத்தை அவங்க ஒழிச்சு கட்டணும். இதுதான் பாலுறவுல ஆணாதிக்கத்தை ஒழிக்கிறது அப்படின்றதுதான் அவருடைய பெரிய விளக்க உரை. நீங்க ஒரு ஊடகத்தார் கொஞ்சம் நுணுக்கமா பாருங்க. இந்த அதற்கமை பெண்ணிய குழு 14ஆம் தேதி காலையில எழுந்திரிச்சு உட்கார்ந்து இந்த அறிக்கையை தயாரிக்கல. பல மாதங்களாக வந்த பிரச்சனைகளை ஆய்வு பண்ணி பல பேரோட ஒப்புதல் பெற்று அதை பரிசீலிச்சு 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அப்ப இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்த பிரச்சனை. அதுல மறைமுகமா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா அந்த குழு லீனா மணிமேகலைக்காகவும் பேசுற மாதிரி தோணுது. சோபா சக்தி இத்தகைய குற்றவாளிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனா அந்த சோபா சக்தி மீது ஆரம்பத்துல பகிரங்கமா குற்றச்சாட்டு சொன்னவங்க யாருன்னு சொன்னா பிரான்ஸ் தமிழச்சி. அவங்க அந்த பிரான்ஸ் தமிழச்சி சொன்னதை இதுல இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க மறுத்தது மட்டும் இல்ல, இந்த மனித குழு உட்பட எல்லாருமே அதை கொச்சையாவை விமர்சித்தாங்க. பெண்ணியம்னா என்ன சார்? பெண்ணியம்னா என்ன சொல்றாங்க இவங்க? நீங்க புரிஞ்சுக்கிட்ட வகையில பாலியல் பிரச்சனையை பேசுறதுதான் பெண்ணியம்னு பேசுறத மாதிரி அயோக்கியத்தனம் எங்கேயுமே கிடையாது சார். இது ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்தினுடைய அரிப்பு. உழைக்கும் மக்களுக்கு என்ன சார் பெண்ணியம்? சோத்தை தின்னுட்டு செரிமானம் ஆகாம இருக்கக்கூடிய ஜென்மங்கள் உட்கார்ந்துகிட்டு என்னுடைய பாலுறவு தேவை தீரலைன்னு சொல்றத கூட அதை கூட முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறாங்க. பாலுறவுல இருக்கக்கூடிய சிக்கலுக்கு காரணம் தனிநபர் சிக்கலா சார்? அது சமூக பிரச்சனை சார். கோச்சிக்காதீங்க. சோபா சக்தி பெரிய எழுத்தாளன், கலைஞன், அது வெங்காயம் இதெல்லாம் கம்பக் சார். நான் ஒண்ணு சேலஞ்ச் பண்ணட்டுமா? இந்த சோபா சக்தி போய் உழைக்கிற பெண்கள் யாரையாவது மயக்க சொல்லுங்க, செருப்படி வாங்காம வரமாட்டான். அதனால என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு குடும்பம், காதல், கல்யாணம் இதெல்லாம் நிறுவனமயம், இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. உடன்பாடு கிடையாதுன்னா செத்து போக சொல்லிடுங்க சார். வணக்கம். யூ தமிழ் நேயர்களுக்கு மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டா, ஒரு 2-3 நாளா தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஓரளவுக்கு ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவுல ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்க. தமிழ் உலகம் சொன்னோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க, பன்னாட்டில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி 118 பேர் இதுல கையெழுத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில குறிப்பிடத்தக்க நபர்களா இருக்காங்க. இந்த 118 பேரும் பல பேரும் பல அமைப்புகளை சார்ந்தவர்கள். இப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்து எதை நோக்கி நகர்ந்திருக்காங்கன்னு கேட்டா, ஒரே ஒரு ஆணை ஒரு மையமாக வைத்து அவர் மீது மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அவரு யாரு கேட்டா, அவர் ஓரளவுக்கு உலக தமிழ் எழுத்தாளர்கள் மத்தியில அல்லது நல்லா வாசிப்போர் மத்தியில ஓரளவுக்கு தெரிஞ்சவரா இருக்கார். அவர் மேல கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அவர் ஒரு 2 படங்களை நடிச்சிருக்காரு. பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. எல்லா வகையிலும் புத்தகங்கள் இருக்கும். அதாவது திரைக்கதை எழுதியிருக்காரு,
அப்புறம் வந்து புத்தகங்களாக கதைகள் எழுதியிருக்காரு. பின்னவீனத்துவம், பெண் நவீனத்துவம், இந்த மாதிரி பல ஆங்கிள் எழுதினவர். அவர் வந்து ஈழத்துல பிறந்து இன்றைக்கு ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சோபா சக்தி. சோபா சக்திய பலரும் அறிந்திருப்பாங்க. சோபா சக்தி மேல என்னடா இப்படி ஒரு 118 பேரும் ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துல இருந்தே இவர் மேல பல வகையான குற்றச்சாட்டுகள், அதுவும் குறிப்பாக பெண்களிடமிருந்து பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. எனக்கு தெரிந்து ஆரம்பத்துல நீங்க வந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய தமிழச்சி முதல்ல குற்றச்சாட்டு வைத்து அவர் வந்து ஒரு பாலியல் ரீதியாக இது செய்யக்கான முயற்சி எடுக்கும் பொழுது எட்டி உதைத்து ஆண் உறுப்பைய உதைத்து அது சிதைக்கிற அளவுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க முதல்ல குற்றச்சாட்டு வச்சாங்க. அவங்களும் பிரான்ஸ் தமிழச்சிங்க, பிரான்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்க அங்கே தங்கி அவங்க அந்த சோபா சக்தி அங்கே சந்திச்சிருக்காங்க. பெண்ணியவாதியாக, அவரை வந்து பெரியாரியவாதியாக, கம்யூனிசவாதியாக பலரும் அவரை வந்து ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட அந்த நபரை வந்து பாலியல் ரீதியாக இந்த மாதிரி வந்து ஒரு வன்புணர்வு செஞ்சார் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேல இது வந்து அப்பப்போ வந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னர் பாத்தீங்கன்னா சரி, ஒரு பெண்களிடம் தான் அப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பெண்கள், அதுவும் பெண்கள்னா குடும்பத்தை சார்ந்த யாருக்கும் தெரியாத பெண்கள் இல்லை, எல்லாருமே வந்து எழுத்தாளரா இருப்பாங்க அல்லது முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்களா இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களை குறிவைத்து பண்ணக்கூடியவர். இப்போ 118 பேர் கையெழுத்து போட்ட அந்த 4 பக்க அறிக்கையிலையும் அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று சோபா சக்தி ஒரு இது பண்ணிருக்காரு. நான் வந்து குடும்பத்தின் இதுல எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது, நான் வந்து இந்த மாதிரி பெண்கள் இதுல வந்து விருப்பப்பட்டு வர்றவங்க கிட்ட நான் போயிருக்கேன், இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு திருமணத்துல தேவையில்லாது, திருமணம் என்பது தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதைய பதில் ஒன்று அளிச்சிருக்காரு. அந்த அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 2-3 பக்கம் அறிக்கை பார்த்தோம்னா அதுவும் ஒரு ஏற்புடைய கருத்துக்கள் 1-2 இருந்தாலும் ஏற்பு இல்லாத கருத்துக்கள் தான் பலது இருக்குது. சரி, இதை வந்து இது எப்படி என்ன நடக்குதுங்க? சோபா சக்தி என்பவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன இது பண்ணியிருக்காரு அப்படிங்கறத குறித்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர்ல இருக்கக்கூடிய குணா, அவரு கம்யூனிஸ்ட் எம்எல் மூவ்மெண்ட்ல இருந்து வந்தவங்க. அவருக்கு வந்து ஆரம்பத்தில இருந்தே இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வழியா இருக்கக்கூடிய பலரும் மார்க்ஸ் போன்றவர்கள், அதாவது சோபா சக்தியோட முன்னோடின்னு சொல்லக்கூடிய மார்க்ஸ், அப்புறம் அவர்கள் வழி வந்த சோபா சக்தி, இந்த மாதிரி பலரோடைய அவருடைய தொடர்பு இருந்தவங்க, நெருக்கமா இருந்தவங்க. அவரு என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல சில அத்தியாயங்கள், சில பக்கங்கள் சோபா சக்தியை குறித்தும் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த புத்தகம் வந்து ஓரளவுக்கு முற்போக்கு சிந்தனை உள்ள கம்யூனிசவாதிகள் அதிகமா பேசக்கூடிய, இன்னும் சொல்ல போனா கம்யூனிச கருத்துக்களை பரப்பக்கூடிய அத்தனை இயக்கங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல அந்த புத்தகங்கள் வாசிப்பு அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படக்கூடிய புத்தகமாக அந்த புத்தகத்தை வைத்திருக்காங்க. அந்த வகையில நம்ம வந்து இப்ப திருப்பூர் குணா வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சோபா சக்தி பத்தியும் இந்த 118 பேர் யாரு என்ன அப்படிங்கறத பற்றியும், இந்த 118 பேர்ல சில குறிப்பிடத்தக்க நபர்களும் இருக்காங்க. நீங்க நடிகை ரேவதி அதுல இருக்காங்க, குட்டி ரேவதின்னு சொல்லக்கூடிய அவங்களும் இருக்காங்க. அது போல ஒவ்வொருத்தரும் இங்க குறிப்பிட்டு சொல்ல முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அது போல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், ஈழத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், அந்த மாதிரி அதே போல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இவங்களெல்லாம் சொல்ல முடியும். இத்தனை இருக்கிறதுனால நம்ம வந்து இவர்களெல்லாம் யார், இந்த 118 பேரும் சரியான நபர்களா, சோபா சக்தி என்பவர் மேல் இவருக்கு வைக்கும் குற்றச்சாட்டு இந்த வகையில அவர் வந்து உண்மையாக சொல்றாங்க, அவர் என்ன வகையில திருந்தக்கூடியவரா, இவர் என்ன மாதிரி போக்குல இந்த உலகம் போக போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சு கொள்வோம். குணா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் குணா. இப்ப நான் ஒரு சின்ன முன்னுரை கொடுத்தேன். அந்த முன்னுரையில வந்து ஓரளவுக்கு, அதாவது எனக்கு தெரிந்தது சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிந்தது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். ஆனா ஆழமாக இந்த சமயத்துல கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளாக இந்த சோபா சக்தி மேல பல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருந்தாலும்
இப்போ 118 பேர் கையெழுத்திட்ட ஒரு அறிக்கை ஒண்ணு அவருக்கு எதிராக வெளியிட்டு இருக்காங்க. அதற்கு அவரும் பதிலளிச்சிருக்காரு. இப்ப நீங்க இந்த இதுல எல்லாம் ஆழமாக இருந்ததுனால் இது என்ன வகையான இது, ஆரம்பத்துல இருந்து இது எப்படிப்பட்டது அப்படிங்கறது கொஞ்சம் தெளிவா நீங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் விளக்கணுமே. சரி, நான் முதல்ல ஒரு சின்ன திருத்தம் சொல்லிடுறேன். நானும் தொடர்ச்சி அரசியல்ல செயல்பட்டு வரவேன், கம்யூனிஸ்ட் என்கிற வகையில ஆரம்பத்துல எம்எல் குழுக்கள்ல செயல்பட்டு இருக்கிறேன். இப்ப நான் சிபிஐ கட்சியினுடைய கலை இலக்கிய பெருமன்றம் அமைப்புல இருக்கிறேன். இப்பவும் அரசியல் செயற்பாட்டாளர். எனக்கு நீங்க அறிமுகப்படுத்தின மாதிரி சோபா சக்தியோட எல்லாம் நீண்ட தொடர்பு எல்லாம் கிடையாது. அவரை சந்திச்சிருக்கிறேன், பேசக்கூட மாட்டேன் என்கிற வகையில எனக்கு கொள்கை முரண்பாடு இருக்குது. ஆமார்ஸோட சில நாட்கள் வேலை செஞ்சிருக்கிறேன். இந்த நாகை திருவாரூர் மாவட்டத்துல தொடர் அனல் மின் நிலையங்கள் உருவாக இருந்த ஆபத்துக்கு எதிரான ஒரு போராட்ட குழுவை உருவாக்கி அதை முன்னெடுத்ததுல நானும் ஒரு ஆளு என்கிற வகையில அவரோடவே சில நாட்கள் தங்கியே வேலை செஞ்சிருக்கிறேன். ஒரு நாளும் அவர் என்னோட அரசியல் பேசுனதில்லை. அந்த குறிப்பிட்ட அனல் மின் நிலையங்களுடைய பிரச்சனை சார்ந்த தவிர அரசியல் பேசுனதில்லை. ஏன்னா நான் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பின்னவீனத்துவத்துக்கு எதிரானவன்கிறது அவருக்கு நல்லா தெரியும். என்னோட பேசுவது அவருக்கு சரியா இருக்காதுங்கிற வகையில இது கொள்கை ரீதியாக நான் தொடர்ந்து ஆமாத்த விமர்சிச்சுட்டு இருக்கிறவன். இதுதான் நான் சொல்ல வந்த திருத்தம். இப்ப நாம இந்த பிரச்சனைக்கு வந்துடலாம். அதாவது அதற்கமை பெண்ணிய குழு 14/4/2025 ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. சோபா சக்தியோட பாலியல் சுரண்டல்களுக்கு எதிரான கண்டன அறிக்கை அப்படிங்கிறது அதனுடைய பேரு. அதுல ஆரம்பத்துல 116 பேரு ஒப்புதல் அளிச்சு கையெழுத்து போட்டிருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது அது 118 இருக்குது. இது ஒரு பிரச்சனை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோபா சக்தி தனக்கு சாதகமான பெண்களை தேர்வு செய்யறதுலையும் அவங்களை பயன்படுத்துறதுலையும், பயன்படுத்திய பிறகு இன்னொருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சியிலையும், ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களை தூக்கி வீசிட்டு போறதுலையும், அவங்களை இடைவிடாது பயன்படுத்துறதுலையும் ஒரு தேர்ந்த பாலியல் வன்முறைவாதியா இருக்கிறாப்ல. அவர் தன்னுடைய உறவுல இருக்கக்கூடிய பெண்களை பல வகையில அது அன்பால ஆதிக்கத்தால மிரட்டி பணிய வச்சு தொடர்ந்து இம்சைகள் கொடுத்திருக்கிறாப்ல என்கிற வகையில அவர் பெண்களை பாலியல் ரீதியா சுரண்டவராகவும் அவங்களை பல்வேறு வகையில தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வச்சிருக்கிறவராகவும் இருக்கிறாப்ல அப்படிங்கிற அந்த அறிக்கையை சொல்லுது. அந்த அறிக்கையில பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர் இல்லை, ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி அந்த அறிக்கை சொல்லுது. அதுக்கு அடுத்த நாள் 15/4/2025 சோபா சக்தி அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கை, கிட்டத்தட்ட அது மறுப்புங்கிறது இல்ல, ஒப்புதல் வாக்குமூலம் தான் நான் பாக்குறேன். நானும் இப்படியான ஆள் தான். நீங்க ஏற்கனவே அறிமுகப்படுத்திய மாதிரி பாலியல் விஷயத்துல நான் ஒரு சுதந்திர பாலியல் வேட்கை கொண்டவன், கட்டற்ற பாலியல் தான் என்னுடைய தேர்வு, குடும்பம் உறவு இது மாதிரியான நிறுவன முறைக்கு எதிரானவன் அப்படின்னு அவர் தன் ஒப்புதல் வாக்குமூலம் தான் கொடுத்திருக்கிறாப்ல. அது மூலமா நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நான் விரும்பினேன் அல்லது அவர்களும் விரும்பினாங்க, அவங்களோட உறவுல இருந்தோம், அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம், பிரிஞ்சதுல எந்த இதுவும் கிடையாது, சேர்ந்ததுக்கும் அவங்களுக்கு எந்த காரணம் பாலியல் நோக்கம் தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது, பிரிஞ்சதுக்கும் வேற எந்த நோக்கமும் கிடையாதுங்கிறது அவர் சொல்ல முடியும். சோபா சக்தியை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக இது மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல இன்னைக்கு பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறவங்க எல்லாருமே பிரபலங்களாக அறியப்படுறாங்கிறது தான் அதுல சொல்லாம இருக்கக்கூடிய செய்தி. அவங்களுக்கு சோபா சக்தியை பற்றி தெரியாதுன்ட்டோ, சோபா சக்தி ஒரு கட்டற்ற பாலுறவாளர், அவருக்கு எந்த வகையான முறைமையும் கிடையாது, ஒழுங்குகளுக்கு உட்படாதவர், தவிர அவர் தன்னுடைய தேவைகளுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போவார் அப்படிங்கிற விஷயம் தெரியாம இல்ல அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கணும் என்கிற வகையில இந்த குற்றச்சாட்டுகளும் அவருடைய மறுப்பு அல்லது ஒப்புதல் வாக்கு மூலமும் நமக்கு அதிர்ச்சி அளிக்குதுன்னு நான் பார்க்கல. இது இங்க தொடர்ந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுல அவங்க தான் அப்படி இருக்கிறாங்கன்னு இல்ல. இந்த அறிக்கை கிட்டத்தட்ட 116 பேரு, இன்னைக்கு 118 பேரு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே பிரபலங்கள், திரைத்துறை சார்ந்தவங்க, இலக்கியம் சார்ந்தவங்க, சுயமா எழுதுறவங்க, மொழிபெயர்க்கிறவங்க, இப்படி பிரபலங்களை கொண்ட இந்த அறிக்கை வெளியே வந்த பிறகு ஓரளவுக்கு ஈழம், இலங்கை
மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குதே தவிர தமிழ்நாட்டுல அது எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தலைங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில நடந்த பிரச்சனைகளை வந்து ஹேமா கமிட்டின்னு ஒரு அறிக்கை வெளிப்படுத்திச்சு. அந்த அறிக்கை வெளியே வர்றதுக்கு காலதாமதம் ஆனாலும் கூட வெளியே வந்த உடனே அது ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்திச்சு. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதை விவாதிச்சாங்க. நேர்மையான முறையில பல அறிவுஜீவிகள் வந்து கையாண்டாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக கேரள திரைத்துறையினுடைய நிறுவனமான அம்மா அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்களாக இருந்த மிக உச்சபட்ச நடிகர் மோகன்லால் வரைக்கும் எல்லாரும் ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு தேவை உண்டாச்சுது. ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க 3வது நாள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த இதுல வந்து யாருமே எதுவுமே அதை பத்தி பெரிதாக விவாதிக்கல, கண்டனம் தெரிவிக்கல, அதை பத்தியான என்ன ஏதுன்னு கேட்கல என்கிற வகையில இருக்கிறது. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது தமிழகத்துல இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு வகையான கரப்ஷன், ஒழுக்கக்கேடு அப்படின்னு தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னு சொன்னா தமிழகத்துல இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய இந்த கட்டற்ற பாலுறவு என்கிற விஷயத்த வந்து ஏற்றுக்கொண்டவங்க, அது அதன் மூலமாக வந்து தன்னுடைய வாழ்க்கையில அந்த விஷயத்த கடைபிடிக்கிறவங்க தான் முற்போக்கு முகமூடி அணிந்தவங்கள்ல நிறைய பேராக இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து நீங்க என்ன பண்ணலன்னா இந்த விஷயத்த பார்த்தும் பார்க்காத மாதிரி கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க. இந்த விஷயத்த முதல்ல நாம கணக்குல எடுத்துக்கணும் என்கிற வகையில இப்ப அந்த அறிக்கை, அதற்கமை பெண்ணிய குழு வெளிவச்சிருக்கக்கூடிய அறிக்கை, அந்த அறிக்கை யாருக்காக எழுதப்பட்டதோ அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு நான் ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை தான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சமூகத்துல தமிழ்நாட்டுல வந்து அவர்களுக்கான நீதி கிடைக்காது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த கட்டற்ற பாலுறவு சிந்தனை செல்வாக்கு மட்டும் இல்ல, அவங்க வந்து இந்த குழுவை நம்பி இருக்கிறாங்கல்ல, அதற்கமை பெண்ணிய குழு, அந்த குழுவே பிரச்சனைக்குரிய குழுவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா சோபா சக்தி என்ன கொள்கையை வச்சிருக்கிறாரோ, கட்டற்ற பாலுறவு ஒரு குடும்பம் மாதிரியான நிறுவன முறைக்கு உட்படாத வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து அவர் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த குழுல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தங்களை சொல்லணும்னா மனிதி அமைப்பு அதுல இருக்குது. மனிதி அமைப்புக்கு கட்டற்ற பாலுறவுங்கிறது தான் வந்து அவங்களுடைய அரசியல் கொள்கை. அவங்க அதுக்காக வந்து ஒரு கிரிமினல் நடவடிக்கையில ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது வந்து தமிழ்நாட்டுல நீங்க இதுக்கு முன்னாடி பேட்டி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சாரதா வழக்கு, சாரதா லூலு குழுவால ஏமாற்றப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா லூலு குழுவும் மருத்துவர் ஷாலினி அவங்களுமாக சேர்ந்து சாரதாவை ஒரு இக்கட்டான நிலைமையில சிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில நிறைவில்லைன்னு சொன்னா நீங்க இன்னொருத்தங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம், அது வந்து தெரியாம பாத்துக்கலாம் இப்படின்னு தவறான வழிகாட்டுதல்ல அவங்க வந்து அதுக்கு பலியாகிறாங்க. அப்படி பலியாகக்கூடிய நேரத்துல ஒரு அந்த லூலு குழுவால ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஆண் அவங்கள வந்து பயன்படுத்துவதற்கு முன்பே அவங்கள வந்து பணம் கேட்டு மிரட்டுற அளவுக்கு வந்து போறதும் அவங்க விழித்து கொண்டும் அதுக்கு பின்னாடி இந்த போக்கு கடுமையான ஆபத்துடையது, அதனால வந்து இதை வந்து நம்ம அனுமதிக்க கூடாதுன்னு பொது வழியில ஒரு சமூக நிலையிலையும் தமிழக இந்திய சூழல்ல இருக்கக்கூடிய சாதி சமூக கட்டமைப்பிலையும் அவங்க வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் பின்னணியில இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய ஆபத்தான போக்குங்கிறதுனால அதை வெளிப்படையா பேசி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடியவங்க அவங்கள வந்து காயப்படுத்தணும், இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் மூலமாக கட்டுக்கதைகள் எல்லாம் உருவாக்கி விட்டு அதுல என்னையும் எங்க இணையர் ஜீவாவையும் எல்லாம் வந்து காயினாக்குறது இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் வேற விஷயம், நான் இதுக்குள்ள வரல. எவ்வளவு தூரம் ஒரு கட்டற்ற பாலுறவு அரசியலுக்காக கிரிமினல் தனமாக செயல்படக்கூடியவங்க இதுல இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி வந்து சோபா சக்திக்கு இவங்களுக்கு என்ன கொள்கை முரண்பாடு, இவங்க எப்படி வந்து அதுல நியாயம் பெற்று தருவாங்க? இன்னும் கூடுதலா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சோபா சக்தி கடந்த ஆண்டு டிசம்பர்ல நினைக்கிறேன் 24, 22 ஆம் ஆர்ஸோட 75வது பிறந்த நாள். அது வந்து இங்க ஒரு பெரிய விழாவா நடத்தினாங்க. அந்த விழாவில வந்து சிறப்பழைப்பாளர்கள்ல சோபா சக்தியும் ஒருத்தர். அவர் அதுல பேசி இருக்கிறாரு. அதுல அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துக்கிறாப்புல நான் வந்து
ஆமார்ஸை சந்தித்த பிறகுதான் உலக அறிவை வந்து பெற்றேன். நாம் ஆரம்பத்துல வந்து சிறு வயசுல இருந்து ஈழம் சார்ந்தவனாக இருக்கிறதுனால எனக்கு வந்து தமிழ் தேசியங்கிறது ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஓரளவுக்கு அறிவு வளர்ந்த பிறகு நான் வந்து மார்க்சியவாதியாக மாறினேன். ஆனா இது எல்லாமே ஒரு போதாமையை கொண்டிருந்தது. ஆமார்ஸ் தான் அதை எல்லாத்தையும் கட்டுடைத்தாரு. அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டவன், அதை நான் பின்பற்றுறவன். அதனால வந்து ஆமார்ஸை பேசுவது என்பது நான் என்னை பேசுவதுங்கிறது தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தவங்க. சரிங்களா? இது வந்து ஆமார்ஸோட தீவிரமான சிசியன் அப்படிங்கிறத அவர் ஒப்புக்கிட்ட விஷயம். இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஆமார்ஸ் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா அந்த கட்டுடைக்கிறது. அவர் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக சொல்றாரு இல்லையா, எந்த வரைமுறையும் அவருக்கு கிடையாது. கட்டற்ற பாலுறவு சொல்றாருல்ல, சுதந்திர காதல்னு சொல்றாருல, இதெல்லாம் வந்து விவாதத்துக்குரிய சொற்கள். இத பேசினா நாம நீண்ட நேரம் பேசணும். இந்த காதல் இது எல்லாத்தையும் நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு யார் மேல வேணாலும் காதல் வரும், ஒரு காதல் இல்ல, எல்லார் மேலேயும் காதல் வரும், எல்லார் மேலேயும் காமம் வரும், எல்லாரோடையும் நான் வந்து பாலுறவு கொள்வேன் அப்படின்னு சொல்றாருல. இதுதான் ஆமார்ஸ் கத்துக் கொடுத்தது. ஆமார்ஸ் என்ன கத்துக் கொடுத்தாருன்னா, அவர் அந்த பிறந்த நாள் வாழ்த்து பேச்சிலேயே சொல்லுவாரு, நிறப்பிரிகை தான் எனக்கு அறிவு கண்ணை திறந்து விட்டது அப்படின்னு. நிறப்பிரிகைங்கிறது வந்து ஆமார்ஸ் நடத்தின ஒரு இதழ். ஆமார்ஸ் இன்னைக்கு எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார், இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தின இதழ். அதுல வந்து பாலுறவு சம்பந்தமான விஷயத்துல ஆமார்ஸோட முன்வைப்பு என்னன்னு சொன்னா, பாலுறவே ஒரு வகையான ஆணாதிக்கமாக தான் இருக்குது. ஆண்கள் தங்களுடைய வேட்கையை தீர்க்கிறதுக்கு பெண்களுடைய யோனியை ஒரு கழிப்பிடமாக பயன்படுத்துறாங்க. அந்த முறையை உடைக்கணும். அதுக்கு பேர் அவர் என்ன வைக்கிறாருன்னா, யோனி மையவாத எதிர்ப்பு நடவடிக்கை அப்படின்னு வைக்கிறாரு. அதனால ஒரு பெண் என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து பாலியல் இதுக்கான கருவியாக மாற்றணும். அது கை, வாய், இடுக்கு, அது இதுன்னு அவர் வந்து அதை ரொம்ப கொச்சையா விளக்கப்படுத்துறாப்புல. அப்படிங்கிற நேரத்துல ஒரு பெண் வந்து பல ஆண்களை ஒரே நேரத்தில் கட்டி ஆள்வதன் மூலமாக ஆணாதிக்கத்தை அவங்க வந்து ஒழிச்சு கட்டணும். இதுதான் பாலுறவுல ஆணாதிக்கத்தை ஒழிக்கிறது அப்படின்றதுதான் அவருடைய பெரிய விளக்க உரை. இந்த விளக்க உரைக்கு சீரழிவுக்கு பலியாகி தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு இளைஞர்கள், தீவிரமான செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே சீரழிஞ்சிருக்கிறாங்க, குடிகாரர்கள் ஆகியிருக்கிறாங்க, ஓரின சேர்க்கைவாதிகளாக மாறி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சமூகத்துல நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. சோகம். அது யார் பேரையும் நாம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பயன்படுத்துறது நாகரிகம் இல்ல, சட்டமுறையானதும் இல்ல என்கிறதுனால நான் பேரை தவிர்க்கிறேன். தனிப்பட்ட வகையில எனக்கு பலரையும் தெரியும். நல்ல தீவிரமாக செயல்பாட்டுக்கு வந்த அற்புதமான ஆண்கள், பெண்கள் எல்லாரும் தான் அந்த விஷயத்துல காயடிக்கப்பட்டு சீரழிவுக்குள் ஆராக்கப்பட்டாங்க. என்ன இதனுடைய விஷயம் சொன்னா, எனக்கு ஒரு இது வருது இந்த இடத்துல, ஐயம் வருது, அது கொஞ்சம் தெளிவு பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது மீ டூ அப்படின்னு ஒரு மூமெண்ட்டை ஒரு பெரிய அளவுல எடுத்து அந்த பாடகி ஒருத்தர், அவங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த 118 பேர்ல, அவங்களும் ஒருத்தர். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக மீட்டு இதை எடுத்து எல்லா பக்கம் கொண்டு வந்து ஓரளவுக்கு அதை வந்து கவிஞர் மேல பெரிய குற்றச்சாட்டு வச்சு, அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர் வேலையும் சிலர் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சு அதெல்லாம் பெரிய பெருசா வந்தது. ஆனா நீங்க சொல்ற ஆமார்க்ஸும் இதே தமிழ்நாட்டுக்குள்ள சென்னையில அடையார் பக்கத்துல இருக்காரு, பெசன்ட் நகர் பக்கத்துல எங்கேயும் இருக்காரு. அவரு இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது அவரோட வழியா வந்த பல பேர் வந்து இதை வந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த இதையை பயன்படுத்தி கொண்டு சோபா சக்தி மாற பல பேர் இருக்காங்க. சோ இந்த ஏன் ஆர்மார்க்ஸ பத்தி இந்த 118 பேரு இதுவரைக்கும் ஏன் பேசல? இன்னுமே இப்ப கூட பேசல. சோபா சக்தி மேலதான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒழிய ஆமார்க்ஸ் குறித்து எதுவுமே எங்கேயுமே சொல்லல. அது என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன்? நான் அததான் சொன்னேன். முதல்ல இந்த குழு வந்து நியாயமான குழு இல்ல. அதுல இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் குறை சொல்ல. அதற்கமை பெண்ணிய குழுங்கிறது வந்து நியாயமான குழுவாக இந்த விஷயத்துல அமையலைங்கிறது என்னுடைய விமர்சனம். அதனாலதான் சொல்றேன், நீங்க மனிதி மாதிரியான ஆமார்க்ஸ் ஆதரவாளர்களும் இதுல இருக்கிறாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், கேளுங்களேன். இப்ப 14ஆம் தேதி அதற்கமை பெண்ணிய குழுவோட அறிக்கை வருது. 15ஆம் தேதி அதற்கு மறுப்பு தெரிவிச்சு சோபா சக்தி எழுதுறாப்புல. 16ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த அதற்கமை பெண்ணிய குழுல அங்கம் வகிக்கக்கூடிய மனிதி அமைப்பை சார்ந்த செல்வி ஆமார்ஸோட இணைஞ்ச வகையில சிபிஎம் மாநில செயலரை போய் சந்திக்கிறாங்க. தமிழக அரசு மார்க்ஸோட ஆசான் மார்க்ஸ், இந்த மார்க்ஸ் இல்ல,
ஆசான் மார்ஸோட சிலையை நிறுவுவதற்காக சிபிஎம் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்ததை அங்கீகரிச்சு பாராட்டி அவங்கள போய் பாக்குறதுக்கு ஆமார்ஸ் போறாப்புல அவங்களோட சேர்ந்து செல்வியும் போறாங்க. நீங்க ஒரு ஊடகத்தார் கொஞ்சம் நுணுக்கமா பாருங்க. இந்த அதற்கமை பெண்ணிய குழு 14ஆம் தேதி காலையில எழுந்திரிச்சு உக்காந்து இந்த அறிக்கையை தயாரிக்கல. பல மாதங்களாக வந்த பிரச்சனைகளை ஆய்வு பண்ணி பல பேரோட ஒப்புதல் பெற்று அதை பரிசீலிச்சு 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அப்ப இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்த பிரச்சனை பல மாதங்களாக விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா அதுல கையெழுத்து போட்ட மனிதி உட்பட எல்லா அமைப்பினருக்கும் முற்போக்காளர்களுக்கும் தெரியும். அப்போ ஆமார்ஸோட சிஷியன், ஆமார்சியால வளர்த்தெடுக்கப்பட்ட ஆமார்சனுடைய கட்டற்ற பாலுறவை பின்பற்றக்கூடிய ஒருத்தரால பாதிக்கப்பட்ட இந்த செய்தியை மனிதியோ இன்னைக்கு இதுல கையெழுத்து போட்டிருக்கிறவங்களோ ஆமார்ஸ் ஏதாவது விவாதிச்சிருக்கிறாங்களா? அல்லது ஆமார்ஸ் அதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்லி இருக்கிறாரா? அல்லது அந்த பெண்ணிய குழு இந்த கோட்பாடு இத வந்து இப்படி பிரச்சனைக்குள்ளார ஆக்குதுன்னு ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? அவங்க ஒண்ணும் சொல்லல. அதுல மறைமுகமா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா அந்த குழு லீனா மணிமேகலைக்காகவும் பேசுற மாதிரி தோணுது. உண்மையிலே அவங்க பேசினாங்கன்னா அதை விட நகைச்சுவை வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா லீனா மணிமேகலை வந்து ஆமார்ஸால பயிற்றுவிக்கப்பட்டவங்களா என்னன்னு தெரியாது. ஆமார்ஸ்க்கு அவங்க பாட்டி. அவங்க எழுதுறது, நடந்துக்கிறது, வாழ்க்கையை அமைச்சுக்கிறது எல்லாமே வந்து ஒரு முறைமைக்கு உட்படாத, கட்டுப்படாத, மிகவும் வந்து மலிவான வகையில அது மேட்டுக்குடி சீரடி விவாதம் அவ்வளத்தையும் கொண்டவங்க. அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா இதனுடைய நேர்மை என்ன அளவுக்குன்னு பாருங்க. குறைந்தபட்சம் சரி, நேற்றைக்கு வரைக்கும் அவங்க சிக்கலுக்குள்ளார இருந்தாங்க, இன்னைக்கு அதை வந்து கண்டிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அங்கீகரிக்கலாம். யாருமே வந்து ஒருத்தங்க சீரழிஞ்சு போயிட்டாங்கன்னா பின்னாடி வந்து சரி பண்ணிக்க கூடாதுங்கிறதெல்லாம் இல்ல. அது நடக்கும். அனுபவம் மிகப்பெரிய பாடம் என்கிற வகையில அவங்க ஒழுங்குபடுத்திக்கிட்டாங்கன்னா இந்த குழு என்ன பண்ணிருக்கணும்னா குறைந்தபட்ச சுய விமர்சனத்தோட வந்திருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சோபா சக்தி இத்தகைய குற்றவாளிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனா அந்த சோபா சக்தி மீது ஆரம்பத்துல பகிரங்கமா குற்றச்சாட்டு சொன்னவங்க யாருன்னு சொன்னா பிரான்ஸ் தமிழச்சி. அந்த பிரான்ஸ் தமிழச்சி சொன்னதை இதுல இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க மறுத்தது மட்டும் இல்ல, இந்த மனிதி குழு உட்பட எல்லாருமே வந்து அதை கொச்சையாவை விமர்சித்தாங்க. அப்போ இன்னைக்கு குற்றவாளின்னு அறியப்படக்கூடிய ஒருத்தனை பத்தி ஏற்கனவே ஒருத்தங்க குற்றம் சொல்லி இருந்தாங்களே, அதுக்குள்ளார ஏதாவது நியாயம் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு சுய பரிசீலனை இல்லாத ஒரு டீம் இந்த விஷயத்தை எடுத்திருக்குங்கிற பட்சத்துல இது ஒருதலை பட்சமானது, நீதிக்கானது அப்படிங்கிற வகையில என்னால அதை ஏத்துக்க முடியல. அது சார்புடையது. அந்த சார்பு தன்மைக்கு இன்னைக்கு வந்து பிரபலங்கள் நிறைய பேரு கையெழுத்து போட்டிருக்கிறாங்கிறது வந்து ஒரு சோகம்தான். அதுல நாம பிரபலம்னு சொல்லும் போது அவங்களும் வந்து இந்த பாலுறவு, குடும்பம், இது மாதிரியான உறவுகள்ல எல்லாமே வந்து ஒரு தெளிவில்லாதவர்கள், ஒரு குழம்பிய குட்டைக்குள்ளார விழுந்து கிடக்கிறவங்க அப்படின்னு நான் பாக்குறேன். நல்ல நல்ல நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கலாம், நிறைய கட்டுரைகள் வெளியிட்டு. சோபா சக்தி பதில் கொடுத்திருக்காரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த பதிலே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 116 பேரு அதுல எத்தனை பேருக்கு என்னை பற்றி நேரடியாக தெரியும், அவர் என்னை பற்றி நேரடியாக தெரியாது, அவர்களுக்கு வந்து முழுசா இந்த 4 பக்க அறிக்கையை வாசிச்சிருக்காங்களான்னு தெரியாது. இது எதுவுமே ஏதோ ஒரு எல்லாரும் வந்து ஏதோ ஒரு சின்ன டீம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் மட்டும் எழுதியதை இவர்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டு ஆமா நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி சேர்ந்திருக்காங்களே ஒழிய அவரை பற்றி முழுமையாக தெரியாது அப்படின்னு அவர் வந்து அதுல பதில் சொல்லியிருக்காரு. அது வந்து அத மாதிரி வந்து கேவலமான விளக்கம் எதுவுமே இருக்காது சார். அப்படித்தானே இருக்கும். ஒரு பிரச்சனையை வந்து ஆழமா பார்க்க தெரிஞ்சவங்க அதை வந்து பார்த்துட்டு முன்வைப்பு வைப்பாங்க. அதுக்கு பல பேர்த்த ஒப்புதல் கேட்பாங்க. ஒப்புதல் கேட்கறவங்க வந்து அதை ஒத்துக்குவாங்க, சில திருத்தங்கள் சொல்லுவாங்க. இயல்பா எப்பவுமே அதானே நடக்கும். அதுல போய் அவர் என்ன தன்னுடைய அறிவாளித்தனத்தை காட்டுறாரு எனக்கு புரியல. அவர் வந்து தாம் பெரிய அறிவாளின்னு நினைக்கிற அடி முட்டாள் சோபா சக்தி. சோபா சக்திக்கு இலக்கியமும் தெரியாது, சமூக வரலாறு தெரியாது. அது ஒரு கரப்டட் பர்சன். அவரை வந்து அந்த ஈழ போராட்டத்துல காயடிக்கிற போக்கு தொடங்கினதுங்கிறது போராட்டம் எப்ப இருக்குதோ அப்பவே வந்து போராட்டம் சிதைக்கிறதுக்கான எதிர்த்தரப்பும் இருக்குது, அரசும் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வகையில வந்து ஈழ போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நீங்க எல்லாம் அந்த உணர்வோட இருக்கிறதுனால
இந்தியாவுக்குள்ளாரையும் கூட வந்து அந்த ஈழ ஆதரவோட இருக்கிறவங்க இடையில சிந்து முடிகிற வேலை நடந்துச்சு. பல்வேறு திமுகவுக்குள்ளார நடந்த குழப்பம் கூட வந்து ஆளும் வர்க்கத்தினுடைய குழப்பத்தாலதான் ஈழ பிரச்சனையினாலதான் நடந்துச்சு. இப்படி நிறைய இருக்குது. அதே மாதிரி இலங்கையில ஈழத்துல போராடின போராளிகள் மத்தியிலையும் வந்து கரப்டட் ஆகக்கூடியவங்களை தேடி பிடிக்கக்கூடிய ஒரு போக்கு இருந்துச்சு. அதுக்கு பலியான முதல் செட்ல சோபாஸ்கர் சக்தி ஒருத்தர். அவர் அதுல இருந்து வெளியே வர்றாரு. அவருக்கு வந்து அந்த ஆயுத போராட்டத்தோட அவசியம் தெரியாது, தேசியம் தெரியாது, ஒரு அதிகார மாற்றம் குறித்து எதுவும் தெரியாது. ஈழ விடுதலை போராட்டத்துல விடுதலை புலிகள் தவறிழைச்சாங்க, அது வந்து சிக்கலாச்சுது அப்படிங்கறதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. எல்லா போராளிகள் அமைப்பிலையும் 1008 விமர்சனங்கள்லாம் இருக்கும். தேசிய விடுதலை அந்த சூழலுக்கு சரியா தப்பா அவ்வளவுதான். ரெண்டு பேரும் அங்க வந்து 2 தேசிய இனங்கள் இருக்குது. சமூக பிரிவினர்னு பார்க்கும்போது 4 சமூக பிரிவினர் இருக்கிறாங்க. தேசிய இனங்களாக சிங்கள தேசிய இனம் இருக்குது, தமிழ் தேசிய இனம் இருக்குது. சமூக பிரிவுன்னு சொல்லும் போது மொழி வழியில சிங்களர்களும் தமிழர்களும் இருக்கிறாங்க. சமூக அடிப்படையில இஸ்லாமியர்கள் இருக்காங்க, மலையக தமிழர்கள் இருக்கிறாங்க. இந்த இதுல வந்து எல்லாரும் சேர்ந்து நிக்கணுங்கிறதுக்கான தேவைங்கிற பட்சத்துல அதுக்கான சூழல் இருக்கிறன்னா பெரும்பான்மை மக்களாகிய சிங்கள தேசிய இன மக்கள் வந்து தேசிய இனவாதத்துக்கு பலியாகி கிடக்குறாங்க. அவங்க வந்து ஒருங்கிணைக்க முடியல. அவங்க மக்கள் அவங்க மத்தியிலையும் கட்சிகள்லாம் இருந்துட்டு தானே செஞ்சு, அங்க இருந்த எல்லா கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியா தானே இருந்துச்சு. தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த மக்களை அணிதிரட்ட முடியல. அந்த நிலையில விழிப்பு பெற்ற தேசிய இனம் விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்குது. இதுதான் அடிப்படை. அந்த போராட்டத்தை நகர்த்திட்டு போனதுல என்ன சிக்கல் இருந்துச்சுங்கிறது ரெண்டாவது. இது அவரு என்ன பண்றாருன்னா பின்னாடி வெளியில வந்த பிறகு தேசியம் எல்லாம் கற்பிதம் பேசுறாப்புல. எந்த மூடனாவது அதை பேச முடியுமா? தேசியம் வரலாற்றின் வளர்ச்சி போக்குல தவிர்க்க முடியாதது. மனித சமூகம் உருவாகிறதுங்கிறது மனித குரங்குல இருந்து மனிதனாக மாறக்கூடிய வளர்ச்சி போக்குல அது எங்கெல்லாம் வாழ முடியுமோ, என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ என்கிற வகையில தன்னை தகவமைச்சுக்கிற போராட்டம் நடக்குது. உலகம் முழுக்க நடக்குது. அப்படி உலகம் முழுக்க பிரிஞ்சு போகும்போது பிரியிற போக்கு நடக்குது. இந்த பிரியிற போக்குலதான் நீங்க என்ன ஆகுதுன்னா குழுக்கள் உருவாகுது, குலங்கள் உருவாகுது, கணங்கள் உருவாகுது, மரபினங்கள் உருவாகுது. ஒரு நிலையான உற்பத்தி முறைங்கிற விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உபரி வரும்போது உபரி பிற சமூகத்தோட பரிவர்த்தனைக்கான சமூக வாய்ப்புகள் நிகழும் போது அங்க என்ன ஆகுதுன்னா ஒன்றுகலத்தல் வருது. அதுல இருந்து ஒன்றுகலத்தல்ங்கிறது நிகழ்ச்சி போக்கு. அந்த நிகழ்ச்சி போக்குல மனித சமூகம் பிளவுண்டதே என்னவா இருக்குதுன்னு சொன்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில இருக்கக்கூடிய மொழி மற்றும் சமூக பண்பாடு நெருங்கி வரக்கூடிய சமூகங்கள் தங்களுடைய எல்லை பகுதிகளை குறுகலாகவும் இணக்கம் காண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சமூகங்கள் வந்து எல்லை பகுதிகள் விரிவானதாகவும் அமைச்சுக்கிட்டதுங்கிறது பெரிய அறிவியல். அது அந்த காலத்திலேயே மனிதன் இது நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது. அப்ப வந்து நம்ம ஆக அதிகபட்சம் விலகி இருக்கிறதா சரின்னு எல்லை பகுதிகளை உருவாக்கினதை விட சயின்ஸ் வேற இருக்க முடியாது. அப்ப நெருக்கமா இருக்கக்கூடிய சமூகங்கள் தான் ஒன்று கலக்குதுங்கிற பட்சத்துல குழுக்கள் குலங்களாகவும், குலங்கள் கணங்களாகவும், கணங்கள் இனங்களாகவும், இனங்கள் தேசிய இனமாகவும் வளரக்கூடிய வளர்ச்சி போங்குகிறது சமூகத்தினுடைய வளர்ச்சி பாதை. இது யாராலையும் வலிந்து திணிக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஒரு மொழி பேசக்கூடிய சமூகங்கள் ஒன்று கலந்த பிறகுதான், முறையாக ஒன்று கலந்த பிறகுதான் பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்று கலக்கக்கூடிய போக்கு வரும் என்கிற வகையில தேசிய ஒடுக்குமுறை இருக்கிற வரைக்கும் தேசிய விடுதலைங்கிற அரசியல் சரி. தேசியம் என்பது அறிவியல் பாதை, அது தவிர்க்க முடியாதது. இவனு கற்பிதம்னு பேசுறாங்க. இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? மனித குல வளர்ச்சியை நோக்கி நம்ம நவநாகரிகமா போக்குல போயிட்டு ஒரு அடுக்கடுக்கா நீங்க வந்து முன்னேறி கொண்டு இருக்கிற சமயத்துல இவர் ஒரு எழுத்தாளர் என்கிற வகையிலையும் சரி, ஏன்னா இவர் வந்து கம்யூனிஸ்ட் படிச்சிருக்கிறவரு, பெரியாரிசம் நல்லா தெரிஞ்சவரு, ஓரளவுக்கு பெண்ணியத்தை பத்தி தெரிஞ்சவரு. அது வந்து இவர் வந்து இன்னும் முற்போக்காக போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பண்றேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. வருங்காலத்துல இருக்கக்கூடிய குடும்ப சூழல்ல உடைச்சிட்டு நான் வந்து அதை தாண்டி இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப அவர் செஞ்சதெல்லாம் தவறுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அவர் வந்து தவறே இல்லைங்கிறாரு. அவருடைய பார்வையில நான் செஞ்சது தவறே இல்லைன்னு சொல்றாரு. எல்லாரும் அப்படிதான் தாக்கு சொல்றாங்க. நீங்க வந்து சமூகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு நான் சயின்ஸா ஒரு விஷயம் சொல்றேன், இல்லைன்னு நீங்க வேற யாரை வேண்டாலும் கூப்பிட்டுட்டு வர சொல்லுங்க, கூப்பிட்டு உட்கார வைங்க, நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் இது சம்பந்தமா புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஈழ பிரச்சனையை வச்சே கூட இஸ்லாமிய தேச மாயைகளும் ஈழ சிக்கலுங்கிற புத்தகத்துல இந்த விவரத்தை தான் நான் வந்து அடிநாதமாக வச்சு எழுதியிருக்கிறேன். அதனால நான் யாரோட வேண்டாலும் விவாதிக்கிறது தயாரா இருக்கிறேன்.
அவர் வந்து மார்க்சியர்னு சொல்றாரு, பெரியாரியம்னு சொல்றாரு, பெண்ணியவாதின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டா அப்படி நாங்க ஏத்துக்கணுமா என்ன? மார்க்சியம்னா வந்து அடிப்படையில சமூக மாற்றத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றி பேசுறது சார். எல்லா தத்துவங்களும் உலகத்தை விளக்கப்படுத்துது, இது இது இப்படி இருக்குது அப்படின்னு வியாக்கியானப்படுத்துது. மார்க்சியம் சமூகத்தினுடைய வரலாற்று வளர்ச்சி போக்க புரிஞ்சுக்கிட்டு இது மாறி வந்திருக்குது, இனியும் மாறும் அப்படிங்கிற மாற்றத்திற்கான நடைமுறையை முன்வைக்கக்கூடியது. அது வியாக்கியானப்படுத்துறதுக்கு இல்ல. அப்படிங்கிற விஷயத்துல சமூக மாற்றத்துக்கு அவர் என்ன அவர் இருக்கட்டும், அவங்க ஆசான் சொல்லக்கூடிய ஆமார்த்தா இருக்கட்டும், என்ன சொல்றாரு சமூக மாற்றம்? பெரியாரிய பற்றி இவர் பேசக்கூடியதுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? பெரியார் மேல நமக்கு வந்து 100 முரண்பாடு இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னுலாம் இல்ல. ஆனா இவங்க பேசுறதுக்கும் பெரியாரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? பெண்ணியம்னா என்ன சார் இவங்களுக்கு? பெண்ணியம்னா என்ன சொல்றாங்க இவங்க? நீங்க புரிஞ்சுக்கிட்ட வகையில பாலியல் பிரச்சனையை பேசுறதுதான் பெண்ணியம்னு பேசுறத மாதிரி அயோக்கியத்தனம் எங்கேயுமே கிடையாது சார். இது ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்தினுடைய அரிப்பு. உழைக்கும் மக்களுக்கு என்ன சார் பெண்ணியம்? கட்டடம் கட்டுற இடத்த வந்து கண்டவன்ட்டையும் வந்து சிக்காம வர்றது எப்படி? கம்பெனிக்கு வேலைக்கு போனா அந்த சூப்பர்வைசர் நாயங்கள்ல இருந்து எல்லாவன்ட்ட இருந்தும் சிக்காம வெளிவர்றது எப்படி? குடும்பத்தை பாதுகாக்கிறது எப்படி? உழைப்ப வந்து ஒழுங்குபடுத்துறது எப்படி? குடும்பத்தை காப்பாத்துறது எப்படிங்கிறது அவங்களுடைய முதன்மையான போராட்டம். அவங்க வேட்கை வந்து பாலியலுக்குள்ளார இருக்குது. மணிப்பூர்ல போராடக்கூடிய பெண்களுக்கு எது சார் பெண்ணியம்? 24 மணி நேரமும் வந்து தன்னுடைய உடல் உறுப்பு இச்சைகளை தீர்த்துக்கிறது தான் அவங்களுடைய பிரச்சனையா? காஷ்மீர்காரங்களுக்கு அதான் பிரச்சனையா? பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அதான் பிரச்சனையா? சோத்த தின்னுட்டு செரிமானம் ஆகாம இருக்கக்கூடிய ஜென்மங்கள் உட்கார்ந்துகிட்டு என்னுடைய பாலுறவு தேவை தீரலைன்னு சொல்றத கூட அதை கூட முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறாங்க. பாலுறவு தன்மை தீராதது, பாலுறவுல இருக்கக்கூடிய சிக்கலுக்கு காரணம் வந்து தனிநபர் சிக்கலா சார்? அது சமூக பிரச்சனை. அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய நிறைவின்மைங்கிறதுல வந்து அவங்க கலாச்சார சீரழிவுக்கு ஈடுபடுறது, குடிப்பழக்கத்துக்கு ஈடுபடுறதுங்கிறதோட சேர்ந்து மட்டும் இல்லாம, நீங்க மூட்டை தூக்குறவனா இருந்தாலும் சரி, முதலாளித்துவ நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிற மூளை உழைப்பாளியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நிமிடத்திற்கு, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு, ஒவ்வொரு நாளுக்கு, ஒவ்வொரு வாரத்துக்கு, ஒவ்வொரு மாதத்துக்கு இது டார்கெட் அப்படின்னு அவன் தலையில இறக்க முடியாத சுமையை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி, சுகபோகங்களை பற்றி, அதை தன்னுடைய மனைவி குழந்தைகளோட பரிமாறுறத பற்றியான ஒழுங்கமைவு இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக்கிறாங்க. இதுக்கும் 8 மணி நேர வேலைக்கும் உறவு இருக்குது. 8 மணி நேர வேலைங்கிறது அவன் தன்னுடைய வாழ்க்கை தேவையை நிறைவேற்றிக்கிறது. 8 மணி நேர உறக்கங்கிறது அடுத்த நாள் உழைக்கிறதுக்கான எனர்ஜியை சரி பண்ணிக்கிறது. 8 மணி நேர ஓய்வுங்கிறது திட்டமிடலுக்கானது. அது குடும்பத்தையும் சமூகத்தையும் ஒழுங்கமைக்கிறத பற்றி திட்டமிடலுக்கானது. நீங்க ஒண்ணுக்குமே நேரம் கொடுக்காத அளவுக்கு அவனை ஒட்ட சுரண்டி அவன் மேல வந்து டார்ச்சர் ஏற்றி வைக்கிறவன்ட இயல்பான உறவு இல்ல. அதுல அராஜகம் இருக்குது. அந்த அராஜகத்துல வந்து அவன் என்ன பண்றான்னா முறையற்ற வாழ்க்கைக்கு போறாப்ல, கிடைக்கிற இடத்துல கிடைக்கிறத மேயிறதுங்கிறதுக்கு போறாப்ல. அதுக்கும் உற்பத்திக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்ப பாலுறவுல ஒரு நிறைவின்மை இருக்குதுன்னு பேசக்கூடிய குறைந்தபட்ச மூளை இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும்? இந்த உற்பத்தி முறையில இருக்கக்கூடிய சிக்கல் இந்த சிக்கலுக்கு அடிப்படையா இருக்குது. அப்ப முதல்ல என்ன பிரச்சனை பண்ணணும்னா, இந்த உற்பத்தி முறையை மாற்றுறதுக்காக நாம யோசிக்கணும். நம்ம இணையோட இணைஞ்ச வகையில வந்து அதுக்காக குரல் கொடுக்கணும்னு பேசுவாப்லையா? கணவன் நிறைவில்லைன்னு சொன்னா இன்னொரு இத்தனை எங்க தெரியாம பாத்துக்கிறது. அவன் கல்யாணம் பண்ணவனா இருக்கிறானா, கல்யாணம் பண்ணாதவனா இருக்கிறானா, யாரு சிக்கல் இல்லாம இருப்பாங்க? ஒருத்தன் வந்து கையை பிடிச்சி எடுத்தா வந்து நாம வந்து அதை கண்டிக்கிறதா, இல்லைன்னா பல்ல காட்டிட்டு வந்து இல்லைங்க எனக்கு அதுல விருப்பம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போற, இப்படி எந்த மூடங்க பேசிட்டு இருப்பாங்க? இவங்க பேசுற பெண்ணியத்துக்கும் நம்ம சோபா சக்தியை எடுத்துக்குவோம். சோபா சக்தி வந்து பெண்ணியத்தை எப்படி பாக்குறாரு? அவர் வந்து நீங்க எழுத்தாளரு, சில திரைப்படங்கள் எழுதியிருக்காரு. அதனால அவரால் பாதிக்கப்பட்ட கனடால 2 பெண்கள் வந்து தற்கொலைக்கு தூண்டப்பட்ட இருந்தவங்க, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இப்ப அவரோட பார்வையில வந்து அவர் ஓப்பனா ஒத்துக்கிறாரு. நான் வந்து இந்த மாதிரி பெண்கள் மீது எனக்கு பாலியல் ரீதியான இது வரும், நான் யார்கிட்ட வேணாலும் போவேன் அப்படிங்கிறாரு. அந்த பெண்கள் மேல என்ன மாதிரி ஒரு பெண் அடிமைத்தனத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இவர் இருக்கிறாரா, அல்லது வந்து பெண் சுதந்திரத்தை ரொம்ப இதா பண்ணணும்னு நினைக்கிறாரா? என்ன மாதிரி அவரோட போக்கு இருக்கு? ஏன்னா நீங்க அவரோட எழுத்துக்களை வாசிச்சு வருகிறீங்க, அவரை பற்றிய பல இது கவனிப்புல இருந்திருக்கீங்க. சோ அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஏன் இப்படி இந்த பெண்கள் வந்து 118 பேர் இப்ப நீங்க எழுதியும் கூட பெரிய இம்பாக்ட் வராத ஒரு காரணம் என்னவா இருக்கும்? இவருடைய பார்வை என்ன பெண்கள் மேல? சார் கோச்சிக்காதீங்க,
சோபா சக்தி பெரிய எழுத்தாளன், கலைஞன், அது வெங்காயம் இதெல்லாம் வந்து கம்பக்தர். நான் ஒண்ணு சேலஞ்ச் பண்ணட்டுமா? இந்த சோபா சக்தி போய் உழைக்கிற பெண்கள் யாரையாவது மயக்க சொல்லுங்க, செருப்படி வாங்காம வர மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு யதார்த்தம் தெரியும். இவனை மாதிரி மரக்கலண்டு போய் தெரியக்கூடியவங்க போய் அவங்ககிட்ட, நான் அவங்ககிட்ட முதல்ல சொன்ன, நான் இந்த பெண்கள் மேல எல்லாம் அனுதாபத்தோட இருக்கிறேன். ஆனா அவங்களுடைய குறைகளை வந்து சுட்டி காட்டுறது எனக்கு அவசியம்னு படுது. 10-15 வருஷமா வந்து குற்றச்சாட்டுக்குள்ளார ஒரு மனுஷனை வந்து அங்கீகரிச்சு ஏமாந்துட்டுன்னு சொன்னா இவங்க எல்லாம் முதல்ல யார் சார்? இவங்களுக்கு பிரபலங்களோட இருக்கிறதுல, பிரபலங்களை வந்து தனக்கு கூட இருக்கிறாங்கன்னு காட்டிக்கிறதுல, அந்த பகட்டுல இருக்கக்கூடிய மாயையில விழக்கூடியவங்க. நீங்க வந்து எப்பவுமே இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் சார். நாங்கெல்லாம் வர்க்க பிரச்சனையை பேசும்போது உழைக்கும் மக்களை விட ஒண்ணு உழைக்கும் மக்கள் தெளிவா இருப்பாங்க, இன்னொன்னு வந்து ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய சுரண்டு வர்க்கம் இருக்கிறாங்க பாருங்க, ஆளும் வர்க்கம், அவங்களும் தெளிவா இருப்பாங்க. எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இந்த இடையில இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் இருக்குது பாருங்க, இது வந்து ஊசலாடு. இதுக்கு எதையும் வந்து ஒழுங்கா இது பண்ணிக்க தெரியாது சார். இது இப்படியான பகட்டுல தான் நம்ம எந்த கிளாஸ்ன்னு தெரியாது, நம்முடைய குடும்ப நோக்கம் என்னன்னு தெரியாது. இதுங்களுக்கு எப்பவுமே வந்து பகட்டை பார்த்தா விழுந்துருவாங்க, அதுல பலியாயிட்டாங்க. அது மிடில் கிளாஸோட பிரச்சனை. அந்த மிடில் கிளாஸ் பாதிக்கப்படுறது சரியா தப்பான்னு கேட்டா தப்புதான், யாரா இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது. ஆனா அதை வந்து பெண்கள் அப்படின்னு பொதுமைப்படுத்தி பேசுறதுல நான் வந்து உடன்படல. அது மேட்டுக்குடி பெண்களுடைய இயலாண்மை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகட்டுக்கு பலியாகக்கூடிய கவர்ச்சிகர போக்கு, இதை எல்லாத்தையும் முதல்ல அவங்க பேசணும். அப்படி பேசி இருந்தாங்கன்னா இன்னைக்கு சோபா சக்திய எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்களோ, அந்த சோபா சக்திகள் முன்வைக்கக்கூடிய அந்த பாலியல் சட்டத்தை, பாலியல் அரசியல் இருக்குது பாருங்க, அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு குடும்பம், காதல், கல்யாணம் இதெல்லாம் நிறுவனமயம், இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. உடன்பாடு கிடையாதுன்னா செத்து போக சொல்லிடுங்க சார். சமூகம் ஒழுங்கமைக்கு உட்பட்டு நிறுவனமயமாகதான் இருக்கும். நிறுவனமயமற்ற சமூகம்னு ஒண்ணு இருக்காது சார். அது வந்து காலத்துக்கு காலம் முன்னேறி வந்திருக்குதா பின்தங்கி போயிருக்குதான்னு பார்க்கணும். குடும்பங்கிறது ஆரம்பத்துல இந்த குடும்பமா சார் இப்ப இருக்குது. ஆரம்பத்துல குடும்பம் என்கிற ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி வரைமுறையற்ற பாலுறவுன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆண்கள் பெண்கள் அவ்வளவுதான் இது. ஏன்னா சமூகம் வந்து மனித சமூகம் எப்பவும் இழப்ப சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இயற்கை சீற்றத்தினால, விலங்குகளால இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கும்போது மனிதனுடைய தவிர்க்க முடியாத விதிதான் வந்து தனக்கு தான் தேவையானதை உற்பத்தி பண்ணிக்கிறதும் தன்னைத்தானே மறு உற்பத்தி பண்ணிக்கிறதும் என்கிற வகையில அன்னைக்கு வரைமுறையற்ற பாலுறவு இருந்துச்சு. அப்புறம் என்ன, அது தாய் பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவை ஒழுங்குபடுத்திச்சு. அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவை வந்து ஒழுங்குபடுத்திச்சு. அது வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு என்ன ஆயிருக்குதுன்னு சொன்னா, தனி குடும்பம், கூட்டு குடும்ப முறையெல்லாம் மாறி, கூட்டு குடும்பம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா, நாங்க பெண்களுக்கு உரிமை இல்லாம வந்து சாக கிடக்கிறவனா இருந்தாலும் அந்த கிழவன் தான் அங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான். அப்படிங்கிற இடத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தனி குடும்பங்கிற வகையில பெண்களுடைய சுதந்திரம் வளர்ச்சி பெற்றே வந்து குடும்ப அமைப்பு மாறிட்டு வந்திருக்குது. இவனுக்கு எதுவுமே பிடிக்கலன்னா இவன் எப்படி பிறந்திருப்பான்? இது தண்டம் சார். இவங்க எல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், காதல்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல இவங்க, காதல்னா என்ன சார் இவங்க பேசுறதுக்கு? காதல் ஒரு தனித்த நிகழ்வு அல்ல. காதல்ங்கிறது தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு முறை. அது ஒண்ணு இருக்கலாம், அட்டம்ப்ட் மாறிட்டு இருக்கலாங்கிறது வேற. காதல்ல இவன் சரியில்லை அப்படிங்கிறது மாறும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை. நீங்க வந்து முன்னாடி காலத்துல என்ன இருக்குன்னா, ஒரு பெண் கிராமத்தை தாண்டி ஊரை தாண்டி வர முடியாது. அவளை 4 வாட்டி சைக்கிள்ல சுத்திட்டு வந்தா குறைஞ்சபட்சம் காதலுக்கு உத்தரவாதம். இன்னைக்கு பெண் வந்து படிப்புக்காகவே கல்லூரி காலத்திலேயே வெளியில போறாங்க. அப்ப படிக்கிறது பள்ளி பருவத்துல ஊர்ல பார்க்கக்கூடியவங்களை விட கல்லூரிக்கு போகும்போது தனக்கு இணையாக இன்னொருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. தனக்கு வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு. அது பாலுறவு விஷயம் இல்ல சார். எதிர்காலங்கிறது குடும்பம், குழந்தை, சந்ததி, தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாரும் சார்ந்தது. அதுக்கு இவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. வேலைக்கு போகும்போது இன்னொரு இடத்துல இன்னொன்னு மாறுறாங்க. இது தேர்வு மாறும். காதல் என்கிறது தனித்த நிகழ்வு அல்ல. இதுங்க கருமாந்திரம் பாலியல் உறவுக்கெல்லாம் காதல்னு பேரை வச்சு, அதுக்கு சுதந்திர காதல்னு பேர் வச்சு எல்லாத்தையும் கொச்சைப்படுத்துற இவங்க எல்லாம் எப்படி சார் எழுத்தாளர்னு நீங்க வந்து அவன் கலைஞன், சினிமா எடுத்திருக்கிறான், நீங்க எல்லாம் இவங்க எல்லாம் எப்படி அங்கீகரிக்கிறீங்க? அவன் சினிமா எடுத்தாங்கிறதெல்லாம் இல்லைன்னு இல்ல. நீங்க இப்ப சினிமா எடுக்கிறதுக்காக சங்கரையும் மணிரத்னத்தை எல்லாம் வந்து இயக்குநர்களை அங்கீகரிப்பீங்களா என்ன? இல்ல இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இந்த மாதிரி இந்த சோபா சக்தியோட பாலியல் ரீதியான பார்வையும், இந்த லூலு குழு அப்படிங்கிறது வந்து தமிழகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதற்கு அது மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும்,
இந்த ரெண்டு பேருடைய போக்கை நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்க? உலக அளவுல இருக்கக்கூடிய பெண்ணியம் பேசக்கூடிய பல நாடுகள்ல பல பேர் இருக்காங்க. அவர்கள்லாம் இந்த மாதிரிதான் இருக்காங்களா? இப்ப மேற்கத்திய நாடுகள்ல வந்து பாலியல் ரீதியான இதெல்லாம் வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து பல நாடுகள்ல நிர்வாணமாக இருக்கக்கூடிய பல இடங்கள் இருக்குது. அது போல கடற்கரையில நிர்வாணமாக படுத்து கொண்டிருக்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கு அந்த சுதந்திரம் எல்லாம் இருக்கு. இப்போ அந்த மாதிரி பார்வை, அந்த மாதிரி இருக்கிற இடமும் இவ தமிழ் சமூகத்துல இந்த மாதிரி இவர் சொல்லக்கூடிய இந்த இதுவும் அந்த லூலு குழு செய்யக்கூடியதும் எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க? உலக அளவுல இருக்கக்கூடிய பெண்ணியை பேசுறவங்களும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய போக்குகளையும் இதையெல்லாம் எப்படி இவங்க எந்த மாதிரி ஜாயின் பண்றாங்க? எப்படி நீங்க பார்வை எப்படி பாக்குறீங்க சார்? உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய பெண்ணியம் சொல்லிட்டு இங்க பேசுறது வந்து உலகளாவிய அளவுல எல்லா இடத்துலயுமே முற்போக்கு பெண்ணியம் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் பிற்போக்கு பெண்ணியமும் இருக்குது. அந்த போக்குகளை இவங்க உயர்த்தி பிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு டிவி நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது. முறையற்ற பாலுறவு இருக்கக்கூடியதெல்லாம் பிரபலப்படுத்துறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம், அதை சந்தைப்படுத்துறது தான் அது ஒரே நோக்கம். இது வந்து வெளிநாடுகள்ல முன்னாடியே வந்துருச்சு. அங்க என்ன இருக்குதுன்னு சொன்னா, இப்ப எல்லாம் பிரபலங்கள் இருக்காங்க பாருங்க, விளையாட்டு வீரர்கள், சினிமா நடிகர்கள், எழுத்தாளர்கள், இது மாதிரியான பிரபலங்கள் தங்களுடைய முதலிரவை காட்சிப்படுத்துறது வரைக்கும் வணிகமயமா மாறிடுச்சு. அதுக்கு இவ்வளவு டாலர்லாம் இருக்குது. இந்த போக்கு தான் இப்ப வந்து இங்க புதுசா வந்துட்டு இருக்குது. என்னன்னு சொன்னா, அந்த ஓவியா வந்து அவங்களுடைய ஒரு பாலுறவு காட்சி வெளியே வந்த போது அது எந்த காலகட்டம்னா, நாம கொஞ்சம் முன்னாடி சொன்ன அந்த கேரளால அந்த திரைத்துறையோட மேல வந்த குற்றச்சாட்டு வந்த காலத்துல அங்க வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அதை வந்து நார்மலைஸ் பண்ணாப்ல, சரி அடுத்த வாட்டி கிளியர் பிரிண்ட் போடுறேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து இங்க ஒரு முதலாளித்துவ அரசியல், முதலாளித்துவ பாலியல் சுதந்திரம் எப்பவுமே ரெண்டு இருக்கு சார். அதுல உலகத்துல அன்பா இருந்தாலும், காதலா இருந்தாலும், ஒழுக்கமா இருந்தாலும், ஆட்சியா இருந்தாலும், அது எல்லாத்துலயும் ரெண்டு வர்க்கம் சார்ந்த இருக்கு. ஒண்ணு வந்து சுரண்டவங்களுக்கானது இருக்கு, இன்னொன்னு இவங்க லூலு குழு, இவங்க சோபா சக்தி, இந்த குழுக்கள் எல்லாம் பேசுறது முதலாளித்துவ பாலியல் சுதந்திரத்தை பேசுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து கட்டத்ததா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு வந்து எப்படி வந்து மத உணர்வு, இன வெறி, சாதி வெறி எல்லாம் வந்து மக்களை மடைமாற்றுவதற்கு ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குதோ, அதே மாதிரிதான் இன்னும் ரெண்டு அம்சங்கள் இருக்குது. ஒண்ணு குடிவெறி, இன்னொன்னு வந்து பாலியல் வெறி. அந்த பாலியல் வெறியை சந்தைப்படுத்துறதுக்கு உலகம் வந்து தொடர்ந்து முதலாளித்துவம் முயற்சி பண்ணிட்டே இருக்குது. அதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. நான் அதை தான் உங்ககிட்ட முதல்ல சொல்ல வந்தேன். போஸ்ட் மாடர்னிசம், பின்னவீனத்துவம் அப்படிங்கிறது ஆளும் வர்க்கத்தினுடைய மிகச்சிற பயங்கரமான ஆயுதம். அதாவது கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மக்களை ஒன்று சேர்க்கறத பத்தி பேசுது, வர்க்க ஒற்றுமை அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இத வந்து உடைக்க வேண்டிய தேவை ஆளும் வர்க்கத்துக்கு உலக அளவுல வந்துச்சு. ஏன்னா உலகம் ரெண்டு முகாமா பிளவுபட்டு இருந்துச்சு. ரஷ்யா சார்பு நாடுகள்னு அன்னைக்கு ரஷ்யா, சோவியத் ரஷ்யா ஸ்டாலின் காலம் வரைக்கும் ரஷ்ய சார்பு நாடுகள்னு இருக்குது, இன்னொன்னு அமெரிக்க சார்பு நாடுகள். அதுக்கு இடையில இருந்த அமெரிக்காவை விட முதல்லயே பெரிய ஏகாதிபத்தியமா இருந்த பிரிட்டன் மாதிரியானதெல்லாம் உடஞ்சிருச்சு. அவன் உலகத்தை கட்டியாண்டுட்டு இருந்தவன் இப்ப ரெண்டு உலக போர்ல நட்டம் அடைஞ்சு பிரான்ஸ், பிரிட்டன் இது மாதிரியான நாடுகள்லாம் வந்து பின்னடைவுக்குள்ளாரான போது முதலாளித்துவ சைட்ல வெயிட்டா நின்றது அமெரிக்கா. இன்னொரு பக்கத்துல பாட்டாளி வர்க்கம் ஒரு ஒற்றுமைய முன்னிறுத்தக்கூடிய வர்க்க அணிசேர்க்கை அப்படின்னு வைக்குது. அப்படிதானே? உங்களுக்கு தெரியும், தொழிலாளி, விவசாயி, உழைக்கிறவங்க, மூளை உழைப்பாளி, இவங்க எல்லாருமே தேசிய முதலாளி வரைக்கும் இவங்க எல்லாருமே பெரிய முதலாளிகளால சுரண்டப்படுறாங்க. முதல்ல முக்கியமான எதிரியை வீழ்த்திக்கும். யுத்தம் அதுதானே சார், பிரதான எதிரியை ஒழிக்கிறது தானே யுத்தத்தினுடைய அடிப்படை அறிவியலே. அதை வந்து மார்க்ஸ் சயின்டிபிக்கா வச்சிருந்துச்சு. இதை உடைக்க வேண்டிய தேவை ஆளும் வர்க்கத்துக்கு இருந்துச்சு. ஆளும் வர்க்கம் எப்பவுமே தத்துவ அரங்கத்துல வேலை செய்யுங்கிறத எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் மட்டும்தான் அறிவாளி. ஆளும் வர்க்கம் தத்துவார்த்த தேவை எவ்வளவா இருக்குதுன்னு தெரிஞ்சனாலதான் மதத்தை உருவாக்கிச்சு, மத கருத்தியலை உருவாக்கிச்சு. அந்த மதத்தை இன்னைக்கு வரைக்கும் கார்பரேட் காலத்துல வரைக்கும் ஜக்கி வாசுதேவ் மாதிரியான ஆட்களை கொண்டு விரிவுபடுத்துது. இடைவிடாது ஆளும் வர்க்கம் வந்து தத்துவார்த்த வேலையில வந்து மூச்சு உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்படி உருவாக்குன போது அது என்ன ஆகுதுன்னா, பிரான்ஸ்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அடி வேறு உருவாகுது. அப்போ ஃபூகோன்னு இருக்கக்கூடிய 1950 வந்து பிரான்ஸ் வந்து உள்நாட்டு போர்ல பயங்கரமா நடைபெற்று இருந்த காலகட்டம். மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அதிகார மாற்றத்துக்கு போறாங்க.
அந்த மாற்றத்துக்கு போகும்போது இந்த இடைநிலை வர்க்கம் இருக்கும்ல, அதுல இருந்து வரக்கூடிய பூக்கோங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சியை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு வேற மாற்றம் எல்லாம் பண்ண வேண்டாம், நிலவக்கூடிய அதிகாரத்துக்கு உள்ளார இருந்து அதை சரி செய்கிறது அப்படின்னு ஒரு தியரியை வைக்கிறாப்ல. பூக்கோ பின்னவீனத்தினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய பூக்கோ வச்சது ஆட்சி அதிகாரத்தை பற்றி தான். அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த கோட்பாடை எப்படி விரிவுபடுத்துறதுக்கு தான் பின்னாடி அவர் கலை, இலக்கியம், சினிமா, அந்த உளவியல் இதெல்லாம் சார்ந்து பேசினாப்ல. வர்க்க ஒற்றுமைக்கு மாறா அவர் அதுக்கு அடுத்தாப்புல என்ன பேசுறாருன்னா, இது வர்க்க ஒற்றுமை, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், ஆட்சி மாற்றங்கிறதெல்லாம் தப்பு, அது தனிநபர் அதிகாரமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒற்றுமை கூட செயற்கையானது, இயற்கையானது இல்ல. இப்ப நீங்க தொழிலாளின்னு சொன்னா துப்புரவு தொழிலாளியும் மூளை உழைப்பாளியும் ஒன்னா, மேனேஜரும் சூப்பர்வைசரும் ஒன்னா, கருப்பரும் வெள்ளையரும் ஒன்னா, ஆண்களும் பெண்களும் ஒன்னா, மூன்றாம் பாலினத்தவரும் மற்றவர்களும் ஒன்னா இப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இப்படி ஒண்ணுன்னு மார்க்சியம் என்னைக்குமே சொல்லல. பல்வேறு வர்க்கங்களின் அணிபெயர்க்கைன்னு தான் சொல்லிச்சுது. எது சொல்லிச்சோ அதையே உடைச்சாங்க. இப்படி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, அந்த அடிப்படையான பூக்கோ மாதிரியான அவங்க எல்லாம் பேசின அந்த விஷயத்த எடுத்து அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர்களை கொண்டு அதை செழுமைப்படுத்துறாங்க. அப்படி செழுமைப்படுத்தும் போது அதுக்கு போர்டு பவுண்டேஷன் ஒரு அமைப்பு போர்டு மோட்டார் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க அதுக்கு நிதி நிறைய கொடுக்கறாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, பின்னவீனத்தினுடைய அடிப்படை வேலை என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, இடதுசாரிகளை, கம்யூனிஸ்டுகளை அவர்களுடைய நோக்கத்தில் இருந்து வெகு தூரத்துக்கு இழுத்து விடுவது பின்னவீனத்தோட வேலை. புரியுதுங்களா? அவங்கள லட்சியமற்றவர்களாக மாத்திடுறது. அப்ப லட்சியமற்றவர்களாக மாற்றுறதுன்னு சொன்னா அவங்கள கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்றதுங்கிறது கொள்கை ரீதியாக, பாலியல் ரீதியாக, ஒழுக்க ரீதியாக கரெக்ட் பண்றது. அந்த வேலையை தான் இங்க என்ன பண்ணாங்கன்னா ஆமார்க் செஞ்சாரு. பெண்கள் பல கூட்டு கலவி அந்த முறைக்கெல்லாம் ஆட்படுத்தி பல போராளி பெண்களையும் ஆண்களையும் சீரழிச்சாங்க. அதனுடைய ஒரு நோய் கிருமி தான் சோபா சக்தி. பின்புலம் இருக்குது, ஆளுமர்க்க இருக்கிறாங்க, ஆளுமர்க்க அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இடங்களை வாங்கி கொடுக்கறாங்க, அவங்க பிரபலமாகறாங்க. பிரபலமாகறத இந்த பிரபல நோய், மனநோய் பிடிச்சவங்களும் தூக்கி சுமக்குறாங்க. அததான் நான் முதல்ல சொல்ல வந்தேன். ஏன் இந்த குழு, அந்த அதற்கமை பெண்ணிய குழு மேல நம்ம விமர்சனம் வைக்கிறோம்னா, இவங்க இந்த பிரச்சனைய அரசியல் பிரச்சனையாக பார்க்காதவங்க, கோட்பாடு பிரச்சனையா பார்க்காதவங்க என்கிற வகையில சோபா சக்தியே பரிசீலிக்கிறதுக்கான அடிப்படை தார்மீக நடவடிக்கையை எடுக்கல. அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்க பிரான்ஸ் தமிழச்சி வச்ச குற்றச்சாட்டை நாம பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு சுய விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. நீங்க சோபா சக்தியை குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு உடன்பட்டீங்கன்னா மனித அமைப்பு ஆமார்க்கு வாலா போய் நின்றுட்டு இருக்காது, அவங்க பின்னாடியே போறாங்க. இப்ப நீங்க 118 பேரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, அதற்கு அவரும் பதில் சொல்லிட்டாரு. இதோட அப்படியே விட்டு போயிருமா அல்லது வேற ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? இது எந்த மாதிரி போகும், வருங்காலத்துல என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, யாரும் பாக்குறவங்க வருத்தப்பட வேணாம். இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது. இந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடிய பல பேர் பங்கேற்ற பல பஞ்சாயத்துகள் இங்க நடந்திருக்குது. கவிஞர் தாமரை பிரச்சனை நடந்திருக்குது. அந்த சக்தி பறைசை குழுவில் இருக்கக்கூடிய அந்த சக்தியால பாதிக்கப்பட்ட அந்த மூன்றாம் பாலினத்தவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு பின்னவீனத்து எழுத்தாளர், நான் எழுதுறது எவனுக்கும் புரியக்கூடாது, அதுதான் எழுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு ஆளு, அவருக்கு வாசகர்களா வரக்கூடியவங்க கிட்ட ஓரின சேர்க்கைக்கு தன்னை கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாசகர்கள் முன் வச்ச குற்றச்சாட்டு எல்லாம் இதே பிரபலங்களால பஞ்சாயத்து பண்ணப்பட்டிருக்குது. யாருமே எதுவுமே நடக்கல சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இறுதியா ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது ரெண்டு பவர் இதுல செக்டார்ல பவர் செக்டாரா இருக்கக்கூடிய ரெண்டு கேங்குகளுக்கு இடையில நடக்கக்கூடிய கேங் வார் தானே தவிர பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கக்கூடிய செயல்பாடு இது அல்ல. இத நீங்க உண்மையிலே அதுல இருக்கக்கூடிய நேர்மையாளர்கள், அதற்கமே பெண்ணிய குழுல இருக்கக்கூடிய நேர்மையாளர்கள் பரிசீலிக்கணும். ஏன்னா இதுல நாம யாரெல்லாம் நீங்க நியாயம் கேட்கறது பெருசு இல்ல சார். நியாயம் கேட்கிறவங்க நியாயவானா இருக்கணும். நீங்க அநீதி இழைக்கிறவங்களை எல்லாம் அதுக்குள்ளார கொண்டு வச்சுக்கிட்டு அவங்க வச்சு நியாயம் கேட்கறேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய சிக்கல். இவங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? அவங்க கவிஞர் தாமரை விஷயத்துல இந்த குழுக்கள்லாம் எப்படி நடந்துருச்சுன்னு தெரியாதா? அந்த சக்தியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கலங்கிறது தெரியாதா? எழுத்தாளர் இயக்கத்துல இருக்கக்கூடியவங்களோட உறவினர் தானே அந்த பின்னவீனத்துவ எழுத்தாளர். அவர் வாசகர்களை தவறா கையாண்டதுக்கு எந்த
ஒவ்வொரு பரிசீலனை நடக்கலைங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியாதா? அனுபவங்களை தொகுத்து கொண்டு அதன் அடிப்படையில் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறது தான் அறிவாளிகளுடைய வேலை. இவங்க இலக்கியம், சினிமா, பெரிய இதுல இருக்கக்கூடிய நிறைய பேர் மொழிபெயர்ப்பாளர்கள்ல இருந்து பல பேர் லூலு குழு ஆதரவாளர். நான் அவங்க மனித அமைப்பையும் லூலு குழு தானே, அது இன்னொரு லூலு குழு தானே. அது அந்த அமைப்பில் இருக்கிறவங்க மேலேயே பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது இல்ல. அப்புறம் எப்படி வந்து இவங்களை கொண்ட ஒரு நியாயவான் குழு அமைக்க முடியும்? அப்ப வந்து இதுக்கு தீர்வுங்கிறது ஒண்ணும் வராதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. நேர்மையானவங்க போறான்னா வந்து அதுல குறைந்தபட்ச உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். இதுல இருக்கிறவங்க வந்து கரப்டட் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க வந்து சோபா சக்தியோட கொள்கை ஆதரவாளர்கள். இவங்க எப்படி சோபா சக்தியை வந்து தண்டனைக்கு உட்படுத்த முடியும்? நான் இன்னும் கேட்கறது ஓப்பனா தானே கேட்டேன். சோபா சக்திக்கு இவங்களுக்கும் வழிகாட்டக்கூடியவர் ஆமார்ஸ் என்ன சொல்றாரு? இந்த குழுல இருக்கிறவங்க ஆமர்ஸோட மத்த வேலைகள்ல எல்லாம் இணைஞ்சு நின்று அவங்களுடைய சீடர்களா இருக்கிற பட்சத்துல சோபா சக்தி இப்படி பண்ணதை பத்தி ஆமர்ஸ் அதுல கையெழுத்து போட்டுக்கிறாரா சார்? அதுக்கு சார்பா ஏதாவது அறிக்கை விட்டுக்கிறாங்களா? அறிக்கை அது போக ஒண்ணு கேட்கிறேன் சார். இதுல இருக்கக்கூடிய அவ்வளவு பிரபலங்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த பிரபலங்கள் சோபா சக்தியை பிரபலம்னு எப்படி சொல்றீங்கன்னா எனக்கு தெரியாது. இதுல இருக்கக்கூடிய பிரபலங்கள் இவங்களுடைய படைப்புகள் இந்த உலகத்தை புரட்டி போட்டது என்ன சார்? உலகத்துக்கு, உலக மக்களுக்கு, மனித குலத்துக்கு ஏதோ ஒண்ணுமே பண்ணல. என்ன புரட்டி போட்டுக்கிறாங்க? ஆனா நீங்க அந்த 118 பெண்கள் அமைப்புல இருக்கவங்க சில பேர் வந்து தங்களால் தான் மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கவங்க இருக்காங்கல்லங்க. அவங்க உண்மையிலே அதுல நேர்மையாளர்கள் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு தலைவணங்குறேன். நான் அவங்கள நான் ஒண்ணும் குறை சொல்லல. ஆனா அவங்க மட்டுமே இல்லைங்கிறதா சார். ஒரு குடம் பால்ல வந்து 2 துளி விஷம் இருந்தா போதாதா? அதுல கரெக்டானவங்களையும் வச்சிருக்கிறீங்க. இன்னும் என்ன சோபா சக்தியோட பங்காளிகளை வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றேன் சார். நான் ஓப்பனா தானே சொல்றேன். நீங்க எதிரிய கூட வச்சுட்டு நியாயம் பெறணும்னு போராடுறீங்களே, இது நியாயமானு கேட்கிறேன். அந்த 118 பேருடைய இது வந்து பெரிய அளவுல வெற்றி பெறாது, வீணாக போகுது அப்படிங்கறதுதான் உங்களுடைய இறுதி தீர்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய நேர்மையாளர்களுடைய உழைப்பும் அதுல பாதிக்கப்பட்டவங்களும் வந்து எந்த பலனும் இல்லாம எல்லாத்தையும் விரயமாக்குறாங்கன்னு நான் வருத்தப்படுறேன். சோபா சக்தி இதுல ஜெயிச்சாருன்னு வைங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாம வெளியே வர்றாருன்னா அப்போ அடுத்த வரக்கூடிய இனி வருங்கால சந்ததிகள் இதே போல ஆண் போக்கு, ஆண் ஆதிக்கத்தில் இருக்கிற போக்கு பெண்களை இன்னும் இழிவாகத்தானே பார்ப்பாங்க சார். அது நீங்க இப்படி 19 பாக்குறீங்க. இந்த பார்வை தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பொதுவான பெண்கள் பாதிக்கப்படுவாங்கிறது அல்ல இதனுடைய பிரச்சனை. இது அதை விட சீரியஸான பிரச்சனை. அரசியல் அரங்கத்துல, சமூக தளத்துல செயல்படுகிறவர்கள் பாலியல் சீரழிவாளர்களாக மாறி எந்த ஒழுக்கமின்மைக்கும் ஆளாகி வீரியமிக்க போராட்டங்களும் தீர்க்கமான அரசியல் நடவடிக்கைகளும் இல்லாத சீரழிந்த குழுக்களாக மாறிட்டு இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நீங்க வந்து நாங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பொது வாழ்க்கைக்கு வரும்போது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வாழ்க்கைக்கு உட்படுத்தி சமூகத்துக்கு விரோதம் இல்லாமல், சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் வெளிப்படையாக எல்லாத்தையும் இது பண்றோம்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது கம்யூனிஸ்டுகள் ஒரு உறுதிமொழி ஏற்கிறதுன்னு வச்சுங்க. கம்யூனிஸ்டுகள் புதுசா கண்டுபிடித்தது இல்ல. ஒவ்வொரு சாதாரண மனிதர்களும் குடும்பமாக ஆகும்போது, இணைய இருக்கும்போது அதை தான் வைக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு, எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு, அதுக்கு உண்மையா இருப்போம் அப்படிங்கிறத அது இயல்பா இருக்குது அவங்களுக்கு. அவங்க உறுதிமொழி எடுக்க வேண்டியது இல்லை. அதானே சார் பண்பாட்டு வளர்ச்சி. ஒரு சமூகம் முன்னேறிய அம்சத்தை வந்து இயல்பா எடுத்துட்டு வர்றதா இது. அதுக்கு முரணா போகும்போதுதான் அங்க வந்து வன்முறை, மற்ற பிரச்சனை எல்லாம் நிகழுது. இப்படி வந்து மனித சமூகம் பொது நோக்கத்தோட இணைஞ்சி இருக்குங்கிறதுங்க. இந்த அரசியல் ஆமாஸ் 1980கள் காலகட்டத்துல வச்சு முன்னெடுத்த அந்த சீரழிவு அரசியலால கரப்டட் ஆகி இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் கூட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேற, பொது வாழ்க்கை வேற அப்படின்னு பேசக்கூடிய மிக மோசமான நிலைமையும், அதனால வந்து அரசியலுக்கு வரக்கூடியவங்களை எல்லாத்தையும் தவறா கையாளக்கூடிய போக்குகள்லாம் வந்து பரவி கிடக்குது. இது வந்து சமூகத்தினுடைய முற்போக்காளர்களை சீரழிக்கிற விஷயம். அது மூலமாக சமூக முன்னேற்றத்துக்கான காரணங்கள் தடுத்து நிறுத்தப்படுங்கிற அளவுக்கு அபாயகரமானது. இது 19 பெண்கள் ஆண்கள் பிரச்சனை இல்லை. அதனால அப்படி வந்து பண்ணக்கூடாது. அப்ப 19 சமூகத்துல இது மாதிரி எல்லாம் இருந்தா இழுத்து வச்சு வெட்டிடுவாங்க. கண்டிப்பாக வருங்கால நாகரிகம் தோன்றி இனி வந்து ஒன்னொன்னா அப்படி முற்போக்கு வந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள், இந்த காலகட்டத்துல பெண்கள் இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து, அதாவது இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 118 பேர் பல நாடுகள்ல இருந்து ஒன்று சேர்ந்து வந்ததை நம்ம வந்து பார்க்கக்கூடியதா இல்லை.
அதாவது நிறுவனமயமாக்கப்பட்ட UN அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அதெல்லாம் நடந்திருக்குங்க. ஆனா வந்து சுயமாக அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆணாதிக்கத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க. இதுல வந்து சில கரப்டட் ஆளுகளும் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இந்த பார்வையில இருந்து அவங்களை எல்லாம் வந்து ஒதுக்கி கொண்டு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இனி வருங்காலத்தில் பெண்கள் வந்து முழுக்க முழுக்க அவர்களுடைய முழு சுதந்திரத்தை அனுபவிக்க வேணும். இன்னும் வந்து இந்த மாதிரி சோபா சக்தி போன்ற ஆட்களுடைய இதுல இருந்து அடையாளப்படுத்தினாங்களே, அதே வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தி. அந்த இது போல இருக்கக்கூடிய ஆட்களை வந்து ஓரளவுக்கு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சு இனி வந்து அடுத்த பெண்கள் வரக்கூடிய பெண்கள் வந்து இனி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவர்கள் வந்து இந்த அளவுக்காச்சும் ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. இந்த முற்போக்கு தொடரணும் அப்படின்னு வந்து நம்ம கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில நீங்க பல செய்திகளை சொல்லியிருக்கீங்க. சில குறிப்பிட்ட நபர்கள் மேலையும் என்னென்ன எப்படி இருந்தாங்கன்னு சொல்றீங்க. இப்ப அவர்கள் மேல எல்லாமே வந்து அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர்களை இந்த பெண்கள் எப்படி அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல அவர்களுடைய இணக்கமாக போகக்கூடிய சில பெண்கள் அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளை அடையாளம் கண்டு அவர்களை ஒதுக்கி தள்ளி நேர்மையான அந்த சுதந்திரமான அந்த பெண்கள் வந்து ஒன்று திரண்டு இனி வந்து உலகத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக வரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து பல செய்திகளை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். ரொம்ப நன்றி. நமக்கு என்னன்னா வந்து பெண்கள் முதல்ல கைதரப்ப வேண்டியது அவங்களுக்கு என்னன்னு சொன்னா உண்மையான பெண்ணிய அரசியல். அதை அவங்க சரியா வரையறுத்துட்டாங்கன்னா இந்த தவறான நபர்கள்ல இருந்து விலகிடுவாங்க. அப்ப அவங்களுடைய போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். இப்பவும் அதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அதுல நியாயமா போராடுறவங்களுக்கும் அனுதாபத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி.